ஹாய் ஹலோ வணக்கம். 2025ல ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லர் டிராமாவா வெளியான தி டோர் அப்படிங்கிற அந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வந்து பாவனா, கணேஷ் வெங்கட்ராமன், ஜெயபிரகாஷ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தமிழ் முகங்களே நடிச்சுக்கிறாங்க. அது நேரடி தமிழ் படமும் கூட. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்தேவ். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கிளம்பி போயிட்டு இருக்காரு வண்டியில. ஒரு பாலத்துக்கடி போகும்போது அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துறாரு. அதுதான் கதை ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா பாவனா பழைய நடிகை இருந்தாங்க. இப்பவும் அவங்க புது நடிகை தான். இந்த படத்துல வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துக்கிறாங்க. அப்படிதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் இறந்தது. அப்பா இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இறங்குறாங்க. இறங்கும் போது அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டிசைனர் பிளஸ் எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோயில் கட்டுற விஷயமா அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த கட்டடத்துல நிறைய கொலைகள் நடக்கும். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பாவனை வந்து இந்த களத்துல இறங்குவாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரா, அதாவது போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய கணேஷ் வெங்கட்ராமன் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த கட்டடத்தினுடைய மாஸ்டர் பிளான், அதாவது அந்த கட்டடத்தினுடைய மொத்த பிளானும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியர் மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து ஜெயபிரகாஷ். அவரு தான் இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பாவனா வந்து ஒவ்வொரு கொலையா நடந்துட்டு இருக்குது. ஏன் நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது, அந்த பங்களா கட்டின இடத்துல ஆல்ரெடி ஒரு வீடு இருந்திருக்கும். அந்த வீட்டுக்குள்ள வசிச்ச ஒரு அம்மாவும் மகளும் அநியாயமா கொல்லப்படுவாங்க. அந்த கொல்லப்பட்ட அம்மாவும் மகளும் எதனால கொல்லப்பட்டாங்க, அந்த கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இருந்த அந்த நபர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சாவறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல மொத்தமாவே நம்ம கதையில புத்தும்போது கதையை சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியெல்லாம் நம்பாதீங்க. இந்த புத்தம்புதி கதை கிடையாது. இது பழைய அரைச்சு துவைச்சு காய வச்சு சளிச்சு எடுத்த படம் தான் இந்த படம். தி டோர் அப்படின்னு வச்சு ஏன் படத்து பேர் வச்சாங்கன்னு தெரியல. கடைசி வரலுமே ஒரு டோரையும் படத்துல காட்டுறதே கிடையாது. வீட்டு டோர் தான் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த டோர்னு இதுக்கு படம், பழைய படம் 2009 படம் ரிலீஸ் ஆச்சு டோர்னு. அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஆங்கில படம். ஆனா அதே போலதான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. அது வேற ஏதோ கதை வேறு ஸ்டைட்டில் வச்சிருக்கலாம். சில நேரங்கள்ல வந்து டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்மந்தம் இருக்காது. அது போலதான் இந்த படத்துலயும் சம்பந்தம் இல்லாம ஒரு டைட்டில் வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பாவனா ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சுக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருக்குது. அதுல எந்த குறையும் இல்ல. ஏன்னா கொஞ்சம் முன்ன இருந்ததுக்கு அழகா இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்குதுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கணேஷ் வெங்கட்ராமன் எப்பயும் போல மிடுக்கான ஒரு போலீஸ் ஆபீசரு. அப்புறம் அது போல இந்த படத்துல வர இந்த ஜோசிக்காரரு, அவர் கேரக்டர் எதுக்கு வராருன்னு தெரியல, ஏன் வராருன்னு தெரியல. கையை பிடிச்சி பாக்குறாரு, ஜோசின்னு சொல்றாரு. அதோட அவர் சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வரக்கூடிய ஒரு வக்கீலா வராரு. ஏன் எதுக்கு அந்த ஒரு, அதாவது ஒரு வில்லங்க பத்திரமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல அவ்வளவு சீக்கிரம் வக்கீலுக்கு கையெழுத்து போட மாட்டாங்க. ஆனா அவர் அசால்ட்டா போடுறாரு. அதெல்லாம் ஒரு லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து அந்த திடீர் வில்லனா மாறக்கூடிய அந்த ஒரு நபர் இருப்பாரு, ராம் அவர் பேரு. அவர் ஏன் அப்படி திடீர் வில்லனா மாறுறாருன்னு சொல்லி தெரியல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவங்க அம்மாவை கட்டிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து தன்னோட பொண்ணா வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது அந்த இடம் பூரா அவருக்கு தான் சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லாஜிக் கூட இல்ல. அவர் வந்து வில்லனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இப்படி ஒரு லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்குது. அது போல எல்லாத்தையும் கொண்டுறாங்க. முக்கியமான வில்லனை வந்து கடைசியில கொள்றது வந்து தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஓட்டை. அதே தான் இந்த படத்துலயும் போட்டிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்துல வந்து எல்லாமே நெகட்டிவா இருக்கான்னு சொன்னீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் கிடையாது. இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு சீன் கூட பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது. ஹாரர் படம், த்ரில்லர் படம்னாங்க. ஹாரரும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. நீங்க ஆவரேஜா உட்காந்து பார்க்கலாம், அவ்வளவுதான், எப்பயும் போல. வேற எல்லாம் இந்த படத்துல வேற ஒன்றும் பெருசா இல்ல. எல்லாம் பார்த்து ரசிச்சு நீங்க சலிச்ச படம் தான் அந்த படம். 1000த்துல இது ஒரு 1001வது படம். அப்படி ஒரு படம் தான் வந்திருக்கு டோர். ஆனா இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நிறைய படம் இந்த மாதிரி பார்த்து பழகினவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. ஆனா பிடிக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்கு. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். மற்றபடி சினிமா ரசிகர்களுக்கு, அதிகமா சினிமா பார்க்கறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா இருக்கும். நான் எப்பவாவது ஒரு நாளைக்கு தான் படம் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட நான் நம்பிக்கலாம். இந்த படத்துல வந்து இதுவும் ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த படம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க.
ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாவனா நடிச்சிருக்கிறாங்க. அது போல இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சில கேரக்டர் வந்து ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் அந்த கேரக்டர் எல்லாம் தேவை இந்த படத்துக்கு அப்படின்னு வச்சிருந்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. தி டோர் வந்து ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான், ரொம்ப மோசம்லாம் கிடையாது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.